இருப்புநிலை என்பது ஓர் அனுபவமல்ல, அது அனுபவம் இல்லாத அனுபவம். சத் அம்சத்தில் இருப்புணர்வு மட்டுமே உள்ளது. அங்கு நான் இதை அறிகிறேன், அதை அறிகிறேன் என்ற அனுபவம் கிடையாது. நமது அனுபவங்களெல்லாம் நமக்கு எதையோ நிரந்தரமாக தந்துவிடுவது போல் நம்மை ஏமாற்றி உள்ளே கூட்டிச் சென்று, பிறகு தன்னால் எதுவும் முடியாதென்று கையை விரித்து விடுகின்றன. நமது அனுபவங்களெல்லாம் நமக்கு எதையோ நிரந்தரமாகத் தந்து விடுவது போல், நம்மை ஏமாற்றி உள்ளே கூட்டிச் சென்று, பிறகு, தன்னால் எதுவும் முடியாதென்று கையை விரித்து விடுகின்றன. சத்நிலையில்தான் நாம் நாமாக இருக்கிறோம். நிம்மதியாக இருக்கிறோம். வீட்டில் இருக்கிறோம். சுதந்திரமாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு பொருளையும் ஒரு விதமான கண்ணாடி வழியாக பார்க்கிறோம். அந்தக் கண்ணாடியில் ஒவ்வொரு பொருளின் நிழல் உருவமும் தோன்றுகிறது. அந்தக் கண்ணாடி என்பது வேறு எதுவுமன்று, அது நமது மனம்தான். கண்ணாடியில் தெரியும் நமது உருவத்தைப் பார்த்து தலையை வாரிக்கொள்வது போல், முகச்சவரம் செய்து கொள்வது போல், பொருட்களின் நிழல் உருவத்தை அனுசரித்தே நிஜப் பொருளை நாம் அணுகுகிறோம். யதார்த்தமாக நாம் செயல்படுவதற்கு நமது மனம் உதவி செய்யும் போது அதனை செயல் அறிவு அல்லது யதார்த்த அறிவு என்று கூறலாம். நமது உடலும் அறிவும் இணைந்த நிலையில்தான் நாம் செய்ய வேண்டிய அனைத்து அலுவல்களையும் செவ்வனே செய்து முடிக்கின்றோம். இது நமது மனதின் இலாபகரமான அம்சம். நமது அறிவு அத்துடன் நின்று விடுவதில்லை. நாம் வீட்டை அடையும் முன் உடல் நலமற்றவருக்கு என்ன ஆயிற்றோ என்ற பதைபதைப்பையும் நமது மனமே கொண்டு அர்த்தம். நாம் நமது உடனுடன் வீட்டை அடைவதற்கு முன்னமேயே நமது மனம் மட்டும் வீட்டை அடைந்து விடுகிறது என்பது நமது மனதின் பாதகமான அம்சம். நிழற்பொருளிலும் இரண்டு அம்சம் உள்ளது. அதில் ஒன்று நிஜத்தை வழி நடத்திச் செல்கிறது. இன்னுமொரு அம்சம் நடைமுறை சம்பந்தப்படாத கற்பனைகளில் ஈடுபட்டு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது. யதார்த்தத்தை வழி நடத்தும் நிழற்பொருளை நனைவுப் பொருள் எனவும், தனது அதீதமான கற்பனையால் நம்மைக் கலவரப்படுத்தும் நிழற்பொருளை கனவுப் பொருள் எனவும் பெயரிட்டு வகைப்படுத்திக் கொள்ளலாம். கூறி பகவத்.